நம்ம ஆரம்பிக்கலாம். கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நம்ம பிதாவின் நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பெரியன் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நம்ம இந்த கூட்டத்திலையும் ஜெபத்திலோ நம்ம ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இறக்கம் இருந்த எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா உங்களுக்கு எல்லா துதி கனம் இங்கே ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிறோம். அப்பா நீங்கள் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக அவங்களுக்கே நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா சகோதர சகோதரிகள் ஒன்றாக கூட்டி சேர்த்து உங்கள் சத்த வச்சனங்கள் தியானிக்க படிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாகியத்துக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இந்த படிப்புள்ள அப்பா எங்களுக்கு புரிகிற அறிவி உங்களோட பரிசுத்த ஆவினால் அளவில்லாமல் அனைவருக்கு கொடுத்துட்டு நீங்கள் வேலை நடக்க முடிய வேண்டிய இருக்கிறோம். அப்பா இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட தெய்வீக பிரசன்னம் பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் வேலை நடக்க முடிய வேண்டிய இருக்கிறோம். அப்பா வர முடியாமல் இருந்த சகோதரனும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோங்கப்பா. கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கேட்ட அனைத்து காரியங்கள் உங்கள் பாதத்தில் ஒப்படுத்தி இந்த சிறு ஜெபம் உங்கள் ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த இந்த வாரத்தில் நாள் நம்ம 21ஆம் கொஸ்டின் வரைக்கும் நம்ம தியானிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் 22. வாட் வாஸ் த நேச்சர் ஆஃப் த Reformation movement and why have Protestants made so little progress since the days of the Reformers? ஸோ நமக்கு இந்த கொஷின் நோண்டி நமது வழிநடக்க முடிய நம்ம அன்பு சகோதரன் ஐயா ஜாக்கம்னி நம்ம அனைவர் சார்ந்தவங்க அன்போடு அழைக்கிறோம். Jacob, brother. Over to you, brother. Jacob, brother, கேக்குதா brother? பிரதர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். ஓகே சிஸ்டர், ஓகே. இந்த 22ஆம் கொஸ்டின் யாரான தமிழ்ல படிக்க முடியுமா பாருங்க. படிக்கிறேன் பிரதர். 22வது கேள்வி, சீர்திருத்த இயக்கத்தின் தன்மை என்னவாக இருந்தது? மேலும் சீர்திருத்தவாதிகளின் நாட்களுக்கு பிற்பாடு புராட்டஸ்டன்ட் அமைப்பினர் சொற்ப வளர்ச்சியை அடைந்திருப்பது ஏன்? இவ்விதமாய் சத்தியம் நிராகரிக்கப்பட்டதன் விளைவாக வெகு மோசமான மற்றும் தீமையான விளைவுகள் ஏற்பட்டது. எல்லோரும் அறிந்தபடி திருச்சபையையும் நாகரீகம் அடைந்த மக்களையும் இந்த அமைப்பானது அடிமைகளாக்கினதுடன் மனுஷ பாரம்பரியங்களையும் போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வழி நடத்தினது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்த வேதாகமும் மற்றும் சுயாதீனமும் சீர்திருத்தம் என்று அழைக்கப்பட்ட, அதாவது ரிஃபார்மேஷன், தைரியமான மற்றும் ஆசீர்வாதமான பலமிக்க அடியின் மூலம் விடுதலை அடைய பெற்று இந்த சீர்திருத்தத்திற்காக தைரியசாலிகளாகிய நெக்ஸ்ட் பேஜ் லூத்தர், ஸ்விங்லி, மெலிக்தோன், விக்லிஃப், நாக்ஸ் போன்ற அநேகரை தேவன் எழுப்பினார். போப்பு மார்க்கமானது வேதத்தை தள்ளி சபைக்கு தரப்பட்டிருந்த கட்டளைகளையும் கொள்கைகளையும் மாற்றியதுடன் இச்சபையின் மனுஷ கட்டளைகளையும் கொள்கைகளையும் உண்மை சபைக்குள் நுழைத்து விட்டனர் என்ற உண்மையை இவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் இவ்வமைப்பானது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதுடன் மனுஷ பாரம்பரியத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது என நிரூபித்திருந்தார்கள். இந்த சீர்திருத்தவாதிகளும் அவர்களை பின்பற்றுகிறவர்களும் போப்பு மார்க்கத்தை எதிர்த்ததினால் புராட்டஸ்டாண்டுகள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் தேவனுடைய வார்த்தை ஒன்றையே விசுவாசிப்பதற்கு
உண்மையான ஆத்துமாக்கள் சீர்திருத்த கால வெளிச்சம் இருந்தவரை அவ்வெளிச்சத்தில் நடந்தார்கள். ஆனால் ஒரு சிறு வளர்ச்சிக்கு பின்பு வெளிச்சத்தில் நடப்பதற்கு பதிலாக தங்களுக்கு ஏற்ற சில தலைவர்களை ஏற்படுத்திக் கொண்டு அதற்கு மேல் தேர்ச்சி அடையாமல் போனார்கள். மேலும் சத்தியத்தில் வளர்வதற்கு பதிலாக தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற குறைந்த சத்தியத்தை வைத்து தாய் சபையின் தவறுகளோடு தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுக்கு தாங்களே வேலியடைத்துக் கொண்டார்கள். சீர்திருத்தவாதிகள் கண்டுபிடிப்பதற்கு மேலாக இனி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதென பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கி அநேக வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட கோட்பாடுகளையே நம்பி வருகின்றனர். தேங்க்யூ சிஸ்டர். இந்த பேராகிராஃபில் இந்த கொடுக்கப்பட்ட கொஷனுக்கு அப்படி உங்களோட புரிதல் சொல்ல முடியும் அன்போடு அழைக்கிறோம். நான் சொல்றேன். ஓகே. நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம், இந்த சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் மரித்த பிற்பாடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, சபையில அந்த அப்போஸ்தலருடைய போதகத்தினுடைய அந்த வெளிச்சத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். இவங்க மனுஷருடைய பாரம்பரியத்தை அவங்க ஏத்துக்கொண்ட வாசி அந்த போதகர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, பெருமையாக ஆகி தங்களுக்காகவே தங்களே ஒரு பட்டப்பெயர் வச்சுக்கிட்டாங்க. நாங்க தான் போதகர், நாங்க தான் குருக்கள் அப்படின்னு தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி கொண்டாங்க. இதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாங்கள் சொல்றதுதான் சரியான வார்த்தை அப்படிங்கிற மாதிரி அவங்க மிதமிஞ்சி தங்களை மதிச்சு கொண்டாங்க. அதனால தேவனுடைய அந்த பரிசுத்த வார்த்தைகள் அது என்ன ஆயிடுச்சுனாக்கா அதிகமாக மறைந்து போயிடுச்சு. இவங்களுடைய அமைப்பு, போப்பு மார்க்கத்தின் அமைப்பு அதிகமா பெருகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி பெருகிட்ட சத்தியம் நிராகரிக்கப்பட்ட அதனால அதன் வந்த விளைவு என்னன்னா ரொம்ப மோசமான விளைவாக ஆயிடுச்சு. அந்த விளைவுனால அந்த உண்மை உள்ள சத்தியம் படித்த அந்த சபை மக்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிமைகளாகவும் துன்பப்படுத்தப்பட்டவர்களாகவும் காணப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனித பாரம்பரியங்களையும் போதனைகளையும் ஏற்றுக்கொண்ட வாசி இவங்களுடைய போதனைகளை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்திருத்தவாதிகள் வந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க மத போதகர் போப்பு மார்க்கம் அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற சத்தியத்தை விலக்கிட்டு தவறான போதகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அவங்கதான் யாருன்னு பாக்குறோம், இந்த மார்ட்டின் லூத்தரு, அந்த ஸ்விங்கிலி, மெலிங்டோன், இந்த லிக்கிப் நாக்ஸ், இன்னும் அநேக பேர், நிறைய பேர் பாக்குறோம், ஜான் விக்லிப், இப்படி எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த போப்பு மார்க்கம் சத்திய உண்மையுள்ள சத்தியத்தை அவங்க தள்ளி வச்சுட்டு சபையில வேற வேற மனித கட்டளைகளையும் கொள்கையையும் நுழைத்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை இவங்க வச்சிருக்கிறாங்க, மனித பாரம்பரியத்தை இவங்க கடைப்பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு போப்பு மார்க்கத்தை எதிர்த்தாங்க. அப்படி எதிர்த்ததுனால அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புராட்டஸ்டாண்டு. இவங்க வேதத்தை புரட்டுறவங்களாக கருதி அவங்கள எதிர்ப்பவர்களாக அங்க பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த புராட்டஸ்டாண்டா இருந்தவங்க கூட நாளடைவுல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மார்ட்டின் லூத்தரு சொன்ன அந்த வெளிச்சமே போதும். அவங்க அங்க இருந்து வெளியில வந்தப்போ மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, விக்கிரக ஆராதனை பத்தி பேசினாரு. இன்னும் சிலை மாதா சுரூபம் இல்ல அப்படிங்கிறது, இந்த மாதிரி கொள்கையை மட்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கடைப்பிடிச்சாங்க. மத்த திருத்துவம், இந்த நரகம், ஆத்துமா, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மார்ட்டின் லூத்தர் இவ்வளவுதான் அவருக்கு தந்த வெளிச்சத்தை கடைப்பிடிச்சாரு. அதையே இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா கையாண்டுகிட்டு எங்களுக்கு வேற வேண்டியது இல்ல, அவர் சொல்லிட்டு போனதே போதும் அப்படின்ட்டு அந்த இதுக்குள்ளேயே அவங்க சொல்லிட்டுக்கிட்டே இருந்துட்டாங்க.
இப்போ திருத்துவம், நரகம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாய் சபையாகிய போப்பு மார்க்கத்துல சொன்னதையே இவங்க கைப்பற்றிட்டாங்க. வேற எங்களுக்கு எந்த உபதேசமும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னும் அதிகமான வெளிச்சத்துக்குள்ள போகாதபடிக்கு இவங்க அந்த இருளுக்குள்ளேயே அவங்க அந்த கொஞ்சம் கிடைச்ச வெளிச்சத்திலேயே அங்க இருந்துட்டாங்க அப்படின்னு இங்க சொல்றாங்க. இப்ப சீர்திருத்தவாதிகள் கண்டுபிடித்ததுக்கு மேலாக இனி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அந்த மூட நம்பிக்கையிலேயே அவங்க இருந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாராவுடைய பாயிண்டா இருக்கு பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ வேற யாரும் இதை குறித்து சொல்றீங்களா? யாரும் ஓபன் பண்ண முடியும்? சொல்லுங்க சிஸ்டர். நான் சொல்றேன் பிரதர். எஸ் எஸ். இதுல வந்து they are saying the question is what was the nature of the Reformation movement and why have Protestants made so little progress since the days of the Reformers? So what is the nature of the Reformation? Reformation nature வந்து it is progressing slowly. The first one, they neglected the truth. That's the first point. அவன் நெக்லெக்ட் பண்ணிட்டாரு. ட்ரூத் எல்லாத்தையும் ட்ரூத் எல்லாம் மறைச்சிட்டு அவங்க என்ன நினைக்கிறானோ அதை எழுதிட்டு they were spreading. What happened? The worship become as a tradition. So இங்க வந்து ஒரு 4 members they have 4 to 5 members they have given it. First person is a Luther, a Zwingli, and Melanchthon and Wycliffe and Knox. So நான் 2 பேர் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் brother. Zwingli is 1484 to 1531 இருக்காரு. Second person after the Lutheran, and he was a reformation in the Switzerland. So அவங்க எங்க reformation ஆயிடுச்சுன்னா ஸ்விட்சர்லாண்ட்ல பண்ணிட்டாரு. ஸ்விட்சர்லாண்ட்ல அவங்க எடுத்த பாயிண்ட் என்னன்னா இட்ஸ் அ ஃபாஸ்டிங். அபவுட் த ஃபாஸ்டிங் டியூரிங் லென்ட் டேஸ் ஏன் இந்த ஃபாஸ்டிங் பண்றோம், ஏன் பண்ணணும், அந்த ஒன் வேர்டு வச்சுட்டு அங்க ரீஃபார்மேஷன் பண்ணிட்டாரு. செகண்ட் வந்து he observed that in ecclesia the hierarchy level the corruption is there, so they are taking the money and everything. That is a corruption he observed. Third point வந்து clerical marriage. So the clergyman, it's nothing but the pastor, pope, they are saying they அந்த காலத்துல மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படி ஒரு நிலைமையில இருக்காரு. ஸோ இவங்க என்ன தேர்ட் பாயிண்ட் அங்க சொன்னாங்களன்னா கிளர்ஜி மேன் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிட்டு சில்ட்ரன் இருந்தாலும் அவங்க கிளர்ஜில இருந்துக்கலாம், அப்படி ஒரு 3 பாயிண்ட் அவங்க சொல்லிட்டாரு. ஸோ 1519 வந்து Gospel of Matthew was taken by this Zwingli. அது ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் வந்து நான் சூஸ் பண்ணது Melanchthon. Melanchthon full name is Philip Melanchthon. He is the one அவங்களோட ரீஃபார்மேஷன் எங்க நடந்துச்சுன்னா ஜெர்மன்ல நடந்துச்சு. ஸோ இவங்க வந்து 1497 இருந்து 1560 வரைக்கும் he was in a German Lutheran reformer called. இவங்க யாரு கூட இருந்தாங்கன்னா மார்ட்டின் லூதர் கிட்ட கொலாபரேட் ஆயிட்டாரு. ஸோ கொலாபரேட் ஆயிட்டு அவங்க சொன்ன மெயின் பாயிண்ட் என்னன்னா பால் டாக்ட்ரின்ஸ், பால் அப்போஸ்டல் பால் என்ன சொன்னாரோ அது எல்லாம் he was reading. ரீட் பண்ணதுக்கு அப்புறமா he is exhibiting the people what the mistake we are doing. So அது வந்து என்ன சொன்னான்னா especially the letter to the Roman. The letter to the Roman he was taken, he was investigated the Paul doctrines. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா ஒரு வேர்ட் சொன்னாரு இந்த Melanchthon. Faith in God was more important than good deeds. எல்லாது பவுல் சொன்னது என்னன்னா ஃபேத் இருக்கணும், அதுதான் மெயின். இந்த எல்லா டாக்டரின்ஸ் இல்லைன்னா டாக்டரின்ஸ் இப்போ
இப்போ நமக்கு ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் வந்துச்சோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் மெயின். சோ இந்த 2 பேரு இதுதான் ரீஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ ஃபால்ஸ் டாக்டரின்ஸ்ல இருந்து slowly they have removed the papacy. They removed the papacy and they have given it the slowly reformation. வெளிச்சமும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தது ஆரம்பமாயிடுச்சு. அதுதான் நம்ம பாக்குறோம் பிரதர். ஓ பிரதர். Yes, thank you, sister. This is what needed. Good informations. Thank you. So next. Next யார் சொல்றீங்க brothers and sisters? நல்ல ஒரு நல்ல காரியம் சொல்லப்பட்டிருக்கு. சிஸ்டர் சொல்லுங்க. கீதாவதி சிஸ்டர். பிரதர். எஸ். இதுல நம்ம போன பேராகிராஃப்லயே அதுல போட்டிருக்கிற விஷயத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போஸ்தலர்கள் மரிச்ச பிறகு பாத்தீங்கன்னா பிரதர் சபையில நிறைய பேர் வேதத்தினுடைய முக்கியமான சத்தியத்தை விளக்கிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். அதை விளக்கிட்டு அதுல இருந்த போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களை அவங்க உயர்த்தி என்ன பண்றாங்க சிலவித பட்டங்களை சூட்டி கொண்டு போப்பு மார்க்கத்தோடு கூட அவங்க இணைஞ்சிட்டாங்கன்னு பாக்குறோம். அப்ப அந்த போப்பு மார்க்கம் தான் தலையெடுத்து உருவெடுத்து என்ன ஆச்சுன்னா போப்பு மார்க்கத்தின் கீழே தான் எல்லாருமே அடிமைகளா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் பிரதர். அந்த அடிமைகளா நம்ம இருந்த அவங்க போப்பு மார்க்கத்து கூட அவங்க அடிமைகளா ஆனவாசி என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க மனித பாரம்பரியங்களை பின்பற்றவங்களா ஆயிட்டாங்க. உண்மையான சத்தியத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்படி இருந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் தைரியமா முன்னாடி லூர்தர் கூட இருந்தவங்க அதை கண்டுபிடிச்சி அந்த சத்திய வசனங்கள் எல்லாம் முன்னாடி எழுதி என்ன பண்ணாங்கன்னா அந்த சத்தியத்துல இருந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவங்களுக்கு பேரு தான் புரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அவங்க எதன் அடிப்படையில வந்தாங்கன்னா தேவனுடைய வார்த்தை விசுவாசத்திற்கும் நடக்கைக்கும் ஏற்ற சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தின் கீழே தான் நடக்கணுமே கண்டி ஒரு மனித பாரம்பரியத்துக்கு கீழே இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சு வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ இந்த வெளிச்சம் இவங்க வெளியே வந்த பிறகு இது அவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு பிரதர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க தங்களுக்குனே ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி இந்த வெளிச்சத்தோட அவங்க அப்படியே இருந்துட்டாங்களே கண்டி அதுக்கு மேல அவங்க கொஞ்சம் கூட தங்களை சீர்திருத்திக்கல, அவங்க வளரல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி இப்படி அவங்க வளராம இதுக்குள்ளே இருந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மூட நம்பிக்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆனா வந்துட்டோம் இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க போப்பு மார்க்கம் கூட சேர்ந்து ஒரு சில காரியங்களை பண்ண இப்ப சிஸ்டர் அந்த ஆத்துமா சப்ஜெக்ட் இதெல்லாம் கூட எடுத்து சொன்னாங்க நம்மளுக்கு. ஆனா இப்ப இன்னும் கூட என்ன பாக்கலாம்னா இப்ப வெளிச்சத்தை அறிஞ்சிட்ட பிறகு இப்ப பாத்தீங்கன்னா உடன்படிக்கை சரியா கேட்கவே மாட்டாங்க. ஆனா உள்ள வந்துடுறாங்க, உள்ள வர வச்சிடுறாங்க. ஆனா அவங்களை மூப்பரா ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஒரு சரியான இல்லாத நிலையெல்லாம் இவங்க ஏற்படுத்துறதுனால இப்ப கூட நிறைய வேதத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூட இந்த நம்ம சபைக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம பாக்குறோம். இதனால சத்தியத்தை விலகி வேற வழியில நடத்தி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு தேர்வு செய்யணுன்றதுக்காக விஷயங்கள் எல்லாம் கூட பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் பிரதர். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்போ இந்த அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா இந்த மாதிரி தவறான காரியங்களை அவங்க பண்ணாங்க. ஆனா இன்னும் கூட பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கூட வெளியே வரல. ஆனா நமக்கு தேவன் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் பிரதர். எனக்கு புரிஞ்சது நான் சொன்னேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப நல்லா சொன்னீங்க சிஸ்டர் மரியா. பிரதர் இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், அம்மா சொன்ன மாதிரி தான் பிரதர். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரோமன் கேத்தலிக்ல அதிகமா சிலை வழிபாடு அந்த இதுலதான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த போப் மார்க்ன்றது அவங்கதான் தலையெடுத்து எல்லாமே ஆள்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேல இந்த தாய் திருச்சபையில இருந்து பிரிஞ்சு வந்தவங்கன்னு பார்த்தோம்னா அந்த புரோட்டஸ்டன்ட் அமைப்பு. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க விசுவாசத்து மூலமா தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரிதான். ஆனா அவங்க அவங்களுக்கு
பேசிக் சப்ஜெக்டோ அந்த எந்த சப்ஜெக்டோ அவங்க வந்து எடுக்கிற மாதிரி தெரியல. ஆனா வந்து அவங்க ஒரு உறுப்பினரா சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபைக்கு வந்து உறுப்பினரா சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அப்புறமேல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த புரோட்டஸ்டன்ட்ல நிறைய வந்துட்டு இந்த அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. எப்படி போப் மார்க்க நம்மளை வந்து ஆள்றாங்கன்னு சொல்லிட்டு எப்படி வெளியே வந்தாங்களோ, ஆனா இவங்க பார்த்தாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அரசியலை வந்து உருவாக்கிட்டு அவங்கதான் இது இவங்கதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய பணம் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்களே ஆள்ற மாதிரி அந்த சபையை வந்து அவங்களே ஆள்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க வந்துட்டு என்னன்னா இங்க வந்துட்டு சத்தியம் எதுவும் வளர்றதில்ல. ஆனா விசுவாசமும் எதுவும் வளர்ந்த மாதிரி தெரியல. தங்களுக்குள்ள ஒரு வந்து அமைப்பை வந்து ஏற்படுத்திட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பரிசுத்தாவி இந்த அம்மா சொன்ன மாதிரிதான் இந்த மூவர் கடவுள்ன்ற மாதிரி இந்த பரிசுத்தாவியை வந்துட்டு நாங்க பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விசுவாசத்திலே வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸுங்க மட்டும் வெண்மையா ஒயிட்டா போட்டுக்கிறாங்களே ஒண்டி அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு வளர்ச்சி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்துட்டு அவங்களோட சபையில போனோம்னா ஒரே சத்தம், கைத்தட்டி பாட்டு பாடிட்டு அவங்களுக்குள்ள வந்து பரிசுத்தாவி வந்ததால ஒரு ஃபீல் பண்ணி அவங்க பண்றது வந்துட்டு இந்த போப் மார்க்கத்துல இருந்து இன்னும் அதிகமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு பண்றாங்க, என்னன்னா அவங்க சிலை வழிபாடு மட்டும் பண்றது இல்ல. மத்தபடி எல்லாம் இந்த போப் மார்க்கம் எப்படி பண்ணிட்டு ஆளுக பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் திருச்சபையை வந்து வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். ஆனா அங்க வந்து சத்திய வெளிச்சமானது எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கேன். வெரி குட் சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. மனோஜ் பிரதர். எஸ் பிரதர். ஸோ இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கு கொஞ்சமாக தான் அந்த வெளிச்சத்தில் வந்து ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டப்பட்டது எப்படின்னா ஒரே ரீசன் தான். இங்கே என்ன நமக்கு கிளியராக சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த வெளிச்சத்தில் அப்படியே கண்டினியூஸாக நடக்காமல் அவங்க விரும்பப்பட்ட சில லீடர்ஸு அந்த பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிட்டு இதுக்குள்ளவே நம்ம இருக்கிறோம், இதுதே நமக்கு போதுமானது வரைக்கும் இருக்குது அப்படிப்பட்ட எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த ப்ரோக்ரேஷன் வந்து அதுக்கு தாண்டி போக முடியல. சேம் டைம் அந்த கடிச்ச அந்த கொஞ்சம் வெளிச்சத்துலவே அவங்க நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு திருப்பி அவங்க அந்த தாய் சபை நுண்டி இருந்த அந்த தவறுகள் தான் இவங்க இன்டெரக்டாக ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது பிரதர். அதனால தான் அது அப்படி நடந்துச்சு. அப்படி தேங்க்யூ. எஸ் பிரதர், எஸ். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் பிரதர் நான் சொல்றேன் brother. சொல்லுங்க சிஸ்டர். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்ன பாயிண்ட்ஸ் தான். அதுல ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா அதை பாயிண்ட் வைஸா ஷார்ட்டா சொல்லணும்னா அவங்க வந்து நம்ம வந்து பெயர் சபையின் ஜனங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ப்ராட்டஸ்டன்ஸ் பத்தி பாக்குறோம். அப்போஸ்தலர்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்தது நம்ம லாஸ்ட் சப்ஜெக்ட்ல பார்த்துருந்தோம். அப்போஸ்தலர்கள்ல இருந்து அவங்க பிரிஞ்சு வந்த அப்புறமா அவங்க மரித்து போன அப்புறம் இவங்க எந்த நிலைமைக்குள்ள ஆகுறாங்க அப்படிங்கறதான் பாக்குறோம். அதுக்கப்புறமா சில தலைவர்கள் வந்து ரீஃபர்மேஷன்ற காரியத்தை பண்றாங்க. அதுக்கப்புறமாவும் அந்த ப்ராட்டஸ்டன்ஸா அவங்க பிரியறாங்க. பிரிஞ்ச அப்புறமாவும் அவங்க வந்து ஏன் அவங்க வந்து இப்படி நடக்கல, அதாவது கொடுக்கப்பட்ட கோட்பாடுகள்ல இருந்து அவங்க ஏன் வழி விலகி போனாங்கன்னா முதலாவது காரணம் அவங்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகள்ல வந்துட்டு ஆர்வம் இல்லாம காணப்படுறாங்க அப்படின்னு பாக்குறோம். தற்கால சத்தியத்தை வந்து அவங்க வந்து தேடி படிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை அவங்களுக்குள்ள இல்ல அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நான் வைக்கிறேன் பிரதர். அதனாலதான் அவங்களுக்கு ஃபேவரிசமா இருக்க தலைவர்களை அவங்க ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க தங்களுடைய சொந்த மனுஷனுடைய கோட்பாடுகளை பின்பற்றி அவங்களுடைய நாகரிகத்திலே வந்து வளர்ந்து வரதா நம்ம வந்து பாக்குறோம். அதுல வந்து அவங்க மூழ்கிட்டாங்க, இந்த மூட நம்பிக்கையில அவங்க மூழ்கி போறாங்கன்றதையும் கடைசியில சொல்றாங்க. அதாவது வருஷ காலமா வந்து அவங்க அதே கோட்பாடுகளே நம்பி அதே விசுவாச பிரமாணமே படிச்சு அதையே பின்பற்றி வர்றதுனால அவங்க புதிதான தேவனுடைய சத்தியங்களும் காரியங்களும் அவங்க ஆராயல அப்படின்னு பாக்குறோம். அப்படி ஆராய்ஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்கன்னு பாக்குறோம். தேங்க்யூ. வெரி குட் சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பாயிண்ட்ஸ். வேற யாரும் சொல்றீங்களா? Brother, praise Lord, brother. நான் சொல்றேன் brother. எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. brother எல்லாருமே நல்லா
பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டாங்க. நான் இது என்னோட பர்சனல் ஸ்டடியா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, லைக் அவங்களுக்கு என்ன தாட் வந்துருச்சு அந்த இடத்துல அப்படின்னா, ப்ரொட்டஸ்டன்ஸ் எழுந்த டைரக்ஷன் கரெக்ட், பட் ஆனா அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லைக் போதும் என்ற மனசு அவங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல கண்டுபிடிக்கல இல்ல என்ன இருக்க போகுது அப்படின்றதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த ஃபேவரட்டிசம்குள்ள போறாங்க. ஸோ பர்சனல் ஸ்டடியா நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னா, லைக் காட்ஸ் வேர்ட் ஹேஸ் நோ எண்டிங்ஸ். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ஞ்சு படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்காம இருந்திருக்கலாம். ஸோ இது நான் என்னோட பர்சனல் ஸ்டடியா பார்த்துன்றது. Yeah, absolutely. Very good, sister. Thank you. Next. எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஒரு பாயிண்ட் ஆட் பண்ற பிரதர். Yes, please. Yes, brother. This reform is also one of the persons in God plan, brother. He was given a time, seasons for them to reform. That's my Exactly. point. Yes, sister. ஸோ எல்லாருமே நல்லா சொல்லிட்டீங்க. பாயிண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் கவர் ஆயிடுச்சு. பிரதர் நான் சொல்றேன். எஸ் பிரதர். இதுல நான் என்ன புரிஞ்சுட்டேன்னாக்கா, எப்போ இந்த சத்தியத்தை நிராகரிச்சுறாங்களோ அவங்க ரொம்ப மோசமான விலைகள் ஏற்பட்டது திருச்சபைக்க. எல்லாரையும் அடிமையாக்கி இந்த அமைப்பு வந்துட்டு மனுஷருடைய பாரம்பரிய போதனைகளை ஏற்றுக்கொள்ள அடிமைப்படுத்துதும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வேதாகம் சத்தியம் வந்துட்டு அது ரொம்ப எல்லாமே மறைச்சிட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட்டா சில பேர் வந்து தேவனே வந்து எழுப்பினாரு. அதுல யாருன்னு இந்த லூத்தர், ஸ்விங்லி, வெலிங்டன், விக்லிஃப், நாக்ஸ் போன்ற அநேகர் தேவன் எழுப்பினாரு. அந்த டைம்ல வந்துட்டு இந்த போர் மகளம் என்ன பண்ணுச்சுனாக்கா, வேதாகம் வந்து தள்ளி சபைக்கு வந்துட்டு தற்போது கட்டளைகளை வந்துட்டு எல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. இந்த இச்சபையின் மனுஷ கட்டளைகளையும் கொள்கையும் உண்மை சபைக்கு நுழைத்து விட்டார் என்று உண்மை இவர்கள் சுட்டி காட்டினாங்க. மேலும் இந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்றனுடன் மனுஷ பாரம்பரியத்தின் மேல கட்டப்பட்டது என்று நிரூபித்தார்கள். இதுல வந்துட்டு இந்த சீர்திருந்தவர்கள் அவர்கள் என்ன பின்பற்றுவர்கள் போப்பு மார்க்கத்தை எதிர்த்து புரோட்டஸ்ட் என்ற அந்த அமைப்பு உண்டாச்சப்போ இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசிக்காம அந்த ஏற்ற சட்டம் என்ன நடுக்கைக்கு ஏற்ற சட்டம் என்ன கூறினார். அநேக உண்மையான ஆத்மாக்கள் சீர்திருத்த கால வெளிச்சம் இருந்தவரை வெளிச்சத்தில் நடந்தார்கள். ஆனால் ஒரு சிறிய வெளிச்சத்திற்கு பின்பு வெளிச்சத்தில் நடப்பதற்காக தங்களுக்கு ஏற்ற சில தலைவர்களை அவங்களே ஏற்படுத்தி கொண்டு அதில் தேர்ச்சி இல்லாம போனாங்க. மேலும் சத்தியத்தில் வளர்ப்பதற்கு பதிலாக தங்களுக்கு என்ன தோணுது அது வந்து குறைந்த சத்தியத்தை வைத்துக் கொண்டவங்கள அந்த சபையை தவறாக தான் நடத்தி கொண்டிருந்தாங்க. அவ்வளோ இது நான் புரிஞ்சுட்ட கொஞ்சம் மீதி நீங்க சொல்லுங்க. ஓகே பிரதர், தேங்க்யூ. வேற யாராவது கருத்துக்கள்? ஸோ இது எளிமையான விஷயம்தான் இதில் சொல்லப்பட்டது. முன்னாடி பார்த்தோம், நம்ம போப்பு மார்க்கத்தை குறித்து பார்த்தோம். அவர்களுக்கு எவ்வளவு தூரம் தைரியம் வந்துடுச்சுன்னா மிதமிஞ்சி அவங்களுக்கு வந்து ரொம்ப போய் அவங்க போப்பு அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து தங்களை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக வைக்கிற அளவுக்கு போனாங்க. ஸோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பாரம்பரியங்கள் இதெல்லாம் உருவாக்குனாங்க இல்லைங்களா, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி சீர்திருத்தம் நடத்துறதுக்கு நிறைய பேர் முன் வந்தாங்க. அவங்கள தேவன் வந்து ரொம்ப கூட ஆசீர்வதிச்சார். அவங்கள வச்சு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி போப்பு மார்க்கத்துக்கு ஒரு பயங்கர அடி கூட கொடுத்தார், அவங்க திருந்துவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஆனால் என்ன பண்ணல, அவங்களால பண்ண முடியல. ஸோ இந்த இதனால தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, முழுக்க இந்த புரோட்டஸ்டன்ட் இவங்க வந்து உற்சாகமாக வந்துட்டு இருக்கனால அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கட்டத்தில்
நாங்கள் வந்து ரொம்ப பெரிய எதிர்ப்பு செஞ்சு நாங்கள் வந்து சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சுய திருப்தி ஆயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலும் மேலும் வளர முடியாமல் அவங்க தங்களுக்குள்ளேயே ஆட்களை தெரிஞ்சுக்கிட்டு பழைய தப்பு என்ன நடந்துச்சோ அதே தப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அந்த சில நீங்களாம் சொன்னீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. சில அந்த சிலை வணக்கம், இந்த 95 காரியங்களை தவிர்த்து மீதி எல்லாமே எதுவுமே மாற்ற முடியாமல் அவங்க அப்படியே இருந்துட்டு, மேலுமாக அதுவும் வந்து ஒரு கடுகு விதை பெரிய மரமானது போலவே அதுவும் ஆகி அங்கே அவங்க வந்து ஆக்கிரமிப்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், இல்லைங்களா? ஸோ இதுதான் அதில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயங்கள். ஸோ அங்கே பிரத்யூஷா சிஸ்டர் சொன்ன மாதிரி தேவன் எழுப்பின அந்த ரீஃபார்மர்ஸ், லூத்தர், ஸ்விங்லி, மெலிங்டோன், விக்லிஃப், நாக்ஸ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல வேலை செஞ்சாங்க. தேவன் அவங்களுக்கு வந்து ரொம்ப வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிச்சு அவங்க மூலியமா நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் கூட அவங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த அமைப்பு அப்படிங்கிற ஒரு இதை தான் அவங்க ரொம்ப வலுக்கட்டாயமாக வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுக்கும் அதில் பெருசாகிறதுக்கும் அதில் தங்களுடைய கௌரவத்தை தேடுறதுக்கும் அப்படி ஆயிட்டாங்களே தவிர சத்தியத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ரசல் பிரதர் கூட அவர் வந்து அழகா ஒரு ரீஃபார்மராக வந்து நிறைய விஷயங்களை அங்கே சொல்லி அவர் கூட என்ன பண்ணாரு, நிறைய விஷயங்களை எழுதி வச்சார். அது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு. எங்கே தாக்கம் ஏற்படுத்துச்சு அப்படின்னா, போப்பு மார்க்கம் மாத்திரம் இல்லை, புரொட்டஸ்டன்ட் அமைப்புக்கும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தி ஒரு உற்சாகத்தோட வந்தாங்க, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? இல்லை வேற யாருக்காவது இதில் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ பெண் கொண்டு பெண் கூட எடுக்கிறாங்க பிரதர். எல்லாரும் ஆர்சில இருந்து அந்த மாதிரி எல்லாம் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரதர். ஆமாம் ஆமாங்க சிஸ்டர், அது இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ம் அது நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. ஆமாம் பிரதர். அது சொல்லுங்க சிஸ்டர். எங்களோட சிஸ்டரோட பையன் கூட இப்ப அதுல போறதுனால அவர் வந்துட்டு எந்த ஒரு சப்ஜெக்டும் இது பண்ணலங்க பிரதர். அவங்க வந்துட்டு சும்மா அப்படியே போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வர மாதிரி மட்டும் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு அவங்க உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆனா ஓகே. வந்துட்டு அவங்களுக்குள்ள சத்தியன்றது எதுவுமே கிடையாது. ஆமாம், அவங்க அதுதான் சத்தியம் கிடைக்காத அளவுக்கு சாத்தான் வந்து என்ன பண்ணிடுறான்னா அவங்கள வேற வேற காரியங்களில் பிஸி பண்ணிடுறான். அவங்க அதுலேயே சரியா இருக்காங்க. ஆண்டனி பிரதர். பிரதர், இது ஒன்னே ஒன்று டவுட் என்னன்னா, ஆமாம் இப்போ வந்துட்டு இந்த சில பேர் தேவனை வந்துட்டு எழுப்புனாங்களே, ஒரு அது 5 பேர் சொன்னீங்களா, நம்ம சொன்ன படிச்சுமே, அவங்க வந்துட்டு எப்படி எப்படி மாறிட்டாங்க? இப்போ தேவன் தான் அவங்கள வந்து அதாவது செலக்ட் பண்ணிருக்கிறது அவங்கள தான் இந்த சத்தியத்துக்கு. இப்போ அதுதான் அது பற்றி தான் பேசணும், அதை பற்றி தான் சொல்லணும்னு வந்தாங்க. அவங்க மறுபடியும் அவங்களும் மாறிட்டாங்களா? அது எப்படி மாறிட்டாங்க பிரதர் அவங்க? எதனால? அவங்களுக்கும் அதே பதவி ஆசை, அந்த இது பொருள் இது மாதிரியே வந்துருச்சு. அவங்க வந்துட்டு இந்த அது தீர்க்கதரிசி மாதிரி கிடையாதுங்களா? அவங்க வந்துட்டு 5 பேருமே இவங்க 5 பேர் வந்து 5 பேர் இல்லை, இங்க போன்ற சில பேர் தான் இங்க சொல்லியிருக்கு. நிறைய பேர் வந்தாங்க. அதான். சரி, அவங்கவுங்க அவங்க ஊர்ல ஒரு ஊர்ல இருந்தாங்க, அவங்கவுங்க அந்த வேலைகளை செஞ்சாங்க. கேட்டுட்டு அப்போ போப்பு மார்க்கம் எப்படி வேதத்தை தள்ளி பண்ணிச்சோ அதை பார்த்து கண்டிச்சாங்க. இவங்களும் வந்ததுக்கப்புறம், இவங்களாம் மரிச்சு போனதுக்கப்புறம், இவங்களாம் இறந்ததுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க அந்தந்த அமைப்புன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. செவன்த் டே இந்த மாதிரி ஒவ்வொரு சபைகளாக பெந்தகோஸ்து அந்த மாதிரி சபைகளாக ஃபார்ம் ஆனால் அது பின்னாடி வந்து நிர்வகிக்கிறவங்க சத்தியத்தை முக்கியமாக என்ன சொல்ல வருவாங்கன்னு பின்னாடி இருக்கு. அவங்களுக்கு சத்தியத்தில் அந்த ஆழமான வேர், மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் ஆழமான வேர் இல்லாததுனால அவங்க இதை சீர்திருத்த முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது வரும், இல்லைங்களா? இப்போ இது நம்ம இதில் கூட அது மாதிரி வரும், இந்த மாதிரி கூட இருக்கு. ஆனால் நம்மகிட்ட இந்த சத்தியத்தினுடைய ஆழம் இருக்கிறதுனால இது மாதிரி பல முறை வந்துட்டு போயிருக்கு. ஆழம் இருக்கிறதுனால இங்கேயும் கூட சில சீர்திருத்தம் நடந்து சரியாகும், சரியாகி மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். அதுலேயும் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எப்போதுமே அந்த சத்தியத்தினுடைய ஆழம்னு ஒன்று முக்கியம்.
அந்த பதவி இப்போ இதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா அந்த ஆழம் இல்லை அப்படிங்கிறதும் அர்த்தம் அங்க. ஒருத்தர் வந்து பதவிகள் அது மாதிரி வரப்ப ஆழம் இல்லாதனால தான் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா கால் கழுவு தான் கற்றுக் கொடுத்துருக்காரு அங்க. சரி. ஸோ இன்னும் பின்னாடி வர படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாகும். சரி, வேற யாரும் ஏதாவது சொல்றீங்களா? நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? 23வது கொஸ்டின். What do we understand by the term dispensational truths and what has given rise to the proverb? The Bible is a fiddle upon which any tune can be played. யுகங்களை பற்றின சத்தியங்கள் என்ற சொற்றொடரின் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்ன? மேலும் பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம் என்ற பழமொழியை உருவாக்கியது எது? ஸோ இதை குறித்து நீங்க சொல்லலாம். யாராவது படிக்கிறனா கூட படிங்க. இது கொஞ்சம் நிறையவே இருக்கு. சரி, இதை யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் brother. படிங்க சிஸ்டர். இது மிகவும் மோசமான தவறாகும். நிச்சயமாகவே சீர்திருத்த காலத்தில் ஏற்கனவே இருந்த தவறான போதனைகள் நீக்கப்பட்டு ஒரு சில விசேஷமான சத்தியங்கள் வெளியான போதிலும் கிறிஸ்தவர்கள் அப்போதனைகளிலேயே தங்களை உட்படுத்தி இருந்தாலும் அதன் பின்பும் தொடர்ச்சியாக வெளிவர வேண்டிய விசேஷமான சத்தியங்களை ஆராயாமல் பழைய பாரம்பரிய வேலிக்குள்ளேயே இருந்துவிட்டனர். உதாரணமாக, ஆதாமும் மற்றவர்களும் முற்றிலும் அறிந்திராத ஜலப்பிரளயம் வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் என்பது நோவா காலத்து சத்தியம். ஆனால் தற்காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று போதித்தால் அது சத்தியமல்ல. ஆனால் தொடர்ச்சியான யுகங்களை பற்றிய ஏற்ற காலத்தில் மற்ற சத்தியங்கள் வெளிப்பட வேண்டியதா இருக்கும் போது அவ்வெளிச்சத்தில் நடக்காமல் பல வருஷங்களுக்கு முன் சொல்லப்பட்டு நடந்து முடிந்த எல்லா சத்திய வெளிச்சத்தை நாம் பெற்றிருந்தாலும் இன்னும் நாம் குறிப்பிடத்தக்க அளவு இருளிலேயே இருக்கிறவர்களாகும். பிரகாசமான பாதையில் நடக்கும் ஒவ்வொரு பசிதாகமுள்ள பக்தர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையானது ஒரு ஞான ஆகாரம் நிறைந்த மாபெரும் களஞ்சியமாகும். அங்கே குழந்தை போன்றவர்களுக்கு பால் ஆகாரமும் நன்கு வளர்ந்து வருபவர்களுக்கு பலமான ஆகாரமும் இருப்பதுடன் காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மேற்ற உணவும் அங்கே உண்டு. நமது கர்த்தரின் கூற்றுப்படி பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? இப்பேற்பட்ட சத்திய உணவு வகைகள் கிறிஸ்தவ மத பிரிவுகளாகிய களஞ்சியங்களிலிருந்து கொண்டு வர முடியாது. இவைகளிலிருந்து பழைய ஆனால் நன்மையான சிலவற்றை கொண்டு வர முடியுமே தவிர புதிதானவர்களை கொண்டு வர முடியாது. பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளில் இருக்கிற சத்தியமான அதனுடைய உண்மையான அழகும் மேன்மையும் புரிந்து கொள்ளப்படாத வண்ணம் அநேக தவறுகளால் கலக்கப்பட்டும் மூடப்பட்டும் உள்ளது. அங்குள்ள அநேக கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று விரோதமானதும் ஒத்துப்போகாததுமாயிருந்தாலும் வேத ஆதாரம் உள்ளதாக போதிக்கப்பட்டு வருவதால் தேவனுடைய வசனம் ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒற்றுமையுள்ள புஸ்தகம் அல்ல என்று குழப்பத்திற்குள்ளாக நேரிடுகிறது. பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம் என்ற பழமொழி இதனாலேயே உருவாகியிருக்கலாம். மனுஷ பாரம்பரியங்களானது தற்கால அறிவின் பெருக்கத்தோடு சேர்த்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளையும் அதன் தன்மைகளையும் எப்படி தவறாக அறிவிக்கிறது. நாம் வாழ்கிற இந்நாட்களில் இப்படி குருட்டாட்டத்திலும் சக மனுஷருடைய மூட நம்பிக்கையான பயபக்திக்கும் இனி எப்போதும் வளைத்து கொடுக்காமல் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு சரியான காரண காரியங்கள் தேவை என்ற கருத்து எவ்வளவு மேன்மையானது. ஆகையால் உண்மையான வேதமானவர் தனக்குள் இருக்கும் நம்பிக்கையை பற்றி எப்போது வேண்டுமானாலும் விவரிக்க தயாராக இருக்க வேண்டும். தேவ வசனம் ஒன்றே ஒருவனை அறிவுள்ளவனாக்க அவைகள் உபதேசத்திற்கும் போதனைகளுக்காகவும் தரப்பட்டுள்ளது. இக்களஞ்சியம் ஒன்றே விசுவாச வீட்டாருக்கு பழையதும் புதியதுமான ஏற்றகால ஆகாரத்தை குறைவில்லாமல் தந்து கொண்டிருக்க முடியும்.
நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் வெளிச்சமாகிய தேவ வசனத்தை நம்பும் யாரும் மார்ட்டின் லூத்தர் காலத்தில் அந்த நடுப்பகல் வந்தாயிற்று என கூற முடியாது. அந்த நாள் இன்னும் வராததால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அவ்விளக்கை போன்ற தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. ஸோ இதை குறித்து விளக்கங்கள் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்களா? ஒரு தடவை. இவங்களை பற்றின சத்தியங்கள் என்ற சொற்றொடரின் மூலம் நாம் புரிந்து கொள்வது என்ன? மேலும் பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம் என்ற பழமொழியை உருவாக்கியது எது? இங்கிலீஷ்ல படிக்கணுமா? எக்ஸ்பிளைன் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களா சிஸ்டர்? Brother, myself, brother. Yeah, do you want to explain it or you want to read it and explain? Question, brother. Question only, brother. Yeah. Thank you, brother. Thank you, brother. Yes. So அதுவரை யாராவது வேற யாரும் சொல்றதுன்னா கூட சொல்லலாம். நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீ கேட்ட கொஸ்டினுக்கு என்னன்னா, நம்ம முதல்ல பார்த்த மேல சொன்ன அந்த கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம் அதுலன்னா, இந்த மாதிரி அதிக வெளிச்சத்துல நடக்காம கொஞ்சம் கற்றுக்கொண்ட சத்தியத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உழண்டு கொண்டே இருந்துட்டாங்க. அதுதான் இங்க என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மோசமான ஒரு காரியம் அப்படின்னு அவங்க சொல்றாரு. இப்போ சீர்திருத்தவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா, தவறான போதனைகளை அவங்க என்ன பண்ணாங்க நீக்கிட்டு சத்தியத்தை சொன்னாங்க. இப்போ அந்த சத்தியத்துக்கு மேல இன்னும் அதிகமான வெளிச்சம், அதிகமான காரியம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாரம்பரியத்திலேயே அவங்க வேலி போட்டு அவங்க இருந்துட்டாங்க. அதுக்கு கூட ஒரு உதாரணம் அவங்க சொல்றாரு பிரதரு. என்ன சொல்றாங்கன்னா, ஆதாம் அந்த ஜலப்பிரளயம் வரும்போது அவங்களுக்கு அப்ப மழைனாலே என்னன்னு தெரியாம இருந்தது. அப்போ ஜலப்பிரளயம் வரப்போகுது, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ஆச்சரியமான அவங்களுக்கு இருந்தது. மழை வரப்போதா, என்ன இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆச்சரியமா அதை பார்த்தாங்க. அது உண்மையான சத்தியமாக காணப்பட்டுச்சு. அவங்க சொன்னது போலயே மழை வந்துச்சு, நடந்தது. அதே இப்ப மழை வரப்போகுது அப்படின்னு சொன்னா யாருனாக்கா இது பண்ணுவாங்களா? மழைதான் வர்றமே, நமக்கு தான் தெரியுமே, இது என்ன ஒரு புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த சத்தியத்தையும் பழைய அந்த அதையே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இன்னும் அதிகமான வெளிச்சத்துல அவங்க நடக்கிறதுக்கு இல்லாம அந்த இருளுக்குள்ளேயே அவங்க அந்த தெரிஞ்ச வெளிச்சத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேவனுடைய வார்த்தைய அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த ஞான ஆகாரத்தை நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பால் ஆகாரம் எப்படி இருக்குது, பலமான ஆகாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. பால் ஆகாரத்தை நம்ம படிச்சிருப்போம். இப்போ இன்னும் என்ன பண்ணுவோம், நம்ம இப்ப அதிகமா பலமான ஆகாரத்தை நம்ம சாப்பிடுறோம். இந்த மாதிரி யார் ஒருத்தர் பணிவிடைக்காரருக்கு அந்த சாப்பிடக்கூடிய பலவிதமான அந்த உணவு வகையில யாரு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அந்த எஜமான் யாரு, அவங்கதான் விவேகமுள்ள விசாரணைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணாங்க, 7ஆம் தூதன் நமக்கு நிறைய அந்த சத்தியத்தை கொடுத்தார். நிறைய நம்ம படிச்சோம். தேவன் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய வருகை
நிறைய காரியங்களை நமக்கு புரிய வச்சாங்க. இதுதான் இங்க சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறமா யாரும் சத்தியத்தை சொல்றதுக்கு அவங்களுக்கு யாரும் விவரித்து சொல்றதுக்கு இல்லாம அந்த பழைய இதுலயே அவங்க வளர்ந்து போயிட்டாங்க. ஆனா நமக்கு கர்த்தராகிய கிறிஸ்து வந்து அந்த பழையதையும் புதியதையும் எடுத்து நமக்கு காண்பிச்சாங்க. நாம அதுல என்ன பண்ணிட்டோம்னா புரிஞ்சுக்க கூடியவங்களாக அங்க காணப்பட்டுட்டோம். இப்போ கிறிஸ்துவ பிரிவுகள் அந்த மாதிரி நடந்துக்க தெரியல. அந்த உண்மையுள்ள அந்த சத்தியத்துல என்ன அழகு இருக்கு, எவ்வளவு தேவனுடைய திட்டம் இருக்கு அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அவங்க அந்த மூட பழக்கத்திலேயே அங்க இருந்துட்டாங்க. அதனால அவங்க என்ன சத்தியத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, தனக்கு என்ன புரியுதோ அத மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நம்ம நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி பேசும்போது, ஒரு வீடு குடி போனப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி பேசிட்டு, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இருக்கு, அந்த ஆவிக்குரிய காரியத்தை சொல்ல தெரியல அவங்களால. அவங்களுக்கு என்ன வந்துச்சோ, நீங்க தான் இங்கதான் உடன்படிக்கை இருக்கு, இந்த வீட்டுலதான் இருக்குது, இதுதான் ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அவங்களுக்கு என்ன தெரியல, சத்தியம் புரிஞ்சுக்க தெரியல. ஆனா இந்த சத்தியம் தெரிஞ்சவங்க வேத வசனம் இப்படி இருக்கும்போ இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா. பைபிள்ல சொல்லியிருக்கு, இவங்க ஒண்ணு சொல்றாங்க, இது சரியான போதகமா, சரியான வார்த்தையா அப்படின்னு நிறைய பேரு குழம்பி போயிடுறாங்க. அதுதான் இங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு பழமொழியா சொல்றாரு. என்னன்னா, பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ பைபிளை கையில வச்சுக்கிறாங்க, அந்த பைபிள்ங்கிற அந்த வீணைய எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்துல. அப்போ மனித பாரம்பரியம் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தைகளை தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க குருட்டாட்டத்திலேயே அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம அந்த குருட்டாட்டத்தையும் அந்த மூட நம்பிக்கைய அவங்கள்ட்ட இருந்த அந்த பயபக்திக்கு நம்மளும் இணைஞ்சு போகலாமா? அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்ற. அப்ப நாம எப்படியாப்பட்ட சத்தியத்தை பெற்றுக்கிறோம், அதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாம மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, நம்ம என்ன பண்றோம், வேதமானவர் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த புரியாத அவங்களுக்கு நல்லா விவரிச்சு புரியறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுக்குதான் தீமோத்தேயுல அங்க சொல்றாரு, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாக்குறோம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாய் இருங்கள் அப்படிங்கிறப்ப நாம எப்படி இருக்கணுமா, சத்தியத்துல தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கணும். நாம எப்போதுமே மற்றவங்களுக்கு இந்த அருமையான சத்தியத்தை சொல்றதுக்கு, இந்த வெளிச்சத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அங்க நமக்கு சொல்றார். இவங்கதான் எப்படி இருப்பாங்கன்னா, தேறினவர்களாக வேதபாரர்களாக அங்க காணப்படுவாங்க. அது தீமோத்தேயுல கூட நம்ம பாக்குறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்களாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புத்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது. இப்ப நாம தேவனுடைய மனுஷர், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்கணுமா, தேறின வேதபாரகர்களாக காணப்படணும். நாம ஏற்ற வேலை சத்தியத்தை அவங்களுக்கு
குறைவில்லாமல் கொடுக்கணும். அதுதான் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கணும். இப்ப மார்ட்டின் லூத்தர் சொன்னதே அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இதுதான் வெளிச்சம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு வெளிச்சம் வரல. இன்னும் வர்றதுக்கு அந்த நடுப்பகல் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நடுப்பகல்ங்கிறது சூரியன் எப்படி மதியான நேரத்துல எவ்வளவு வெளிச்சமா இருக்குமோ அந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அந்த வெளிச்சம் வரல. அதுக்குதான் 2 பேதுரு 1:19 சொல்றாரு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அவ்விளக்கை போன்ற தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப இன்னும் நம்ம அறிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய சத்தியத்தின் வெளிச்சத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணுமே ஒழிய அவங்கள போல நம்ம இந்த பாலாகாரமே போதும் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. வேதமானவர்களாகிய நாம நிறைய வெளிச்சத்தை நம்ம புரிந்து தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு இந்த வெளிச்சத்தை சொல்லணும் அப்படிங்கிற இந்த பாடத்தினுடைய புரிந்து கொள்ளுதலா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. சிஸ்டர் பிரதீஷா. எஸ் பிரதர். ஆஸ் அம்மா சொன்ன மாதிரியா பிரதர், இட் இஸ் அ வெரி குட் கமெண்ட். ஐ அப்ரிஷியேட் இட். பட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். ஃபர்ஸ்ட் இயர் நோவால வி காட் த ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயம் வரும்போது நமக்கு என்ன தெரியுது என்னன்னா, தேவன் ரொம்ப கோபமா இருந்தாரு, அதனால அழைச்சிட்டாரு, அப்படி ஒரு நிலைமையில இருக்கு. ஆக்சுவலா அது பார்த்தானா நமக்கு இந்த 7th ஏஞ்சல் நமக்கு சொன்னது என்னன்னா, டிவைன் ஜஸ்டிஸ் இன் டெல்யூஜ். என்னன்னா அந்த டைம்ல நெஃபீல் இருக்காரு. நெஃபீலியில எல்லாருக்கும் ஒரு கஷ்டப்பட்டு வச்சிருக்கிறாரு. சோ அவங்க கில் பண்ணலைன்னா ஒரு ஃபியூச்சர்ல அவங்க நினைச்ச வேர்ல்டு கேன் நாட் பி கம். as a faithful people cannot come completely. இந்த நெஃபீலில் எல்லாருக்கும் கில் பண்ணிட்டே வந்துருவாரு. சோ இதுதான் ஓல்டுல we have if we observe னா இதுதான் லார்டோட ஃபாதரோட கோபம் அப்படி. ஆனா நமக்கு இப்ப இது ஒரு வெளிச்சம். So we got the truth that it is because of our sake, because of our promise. So அதுதான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். when Jesus came to earth, he was given one of the example like a virgins. They are அவங்க virgins என்னன்னா, they are carrying the lamp and oil, which is saying it na the lamp they are trying to trimming அது என்ன சொல்றேன்னா, ஹார்ட் லெவல் அவங்களோட பிரெயின் லெவல் the truth and knowledge is there. அந்த ட்ரூத் நாலேஜ் எப்போ கழிக்கும்? எவ்ரி டே when we eat, it's nothing but the meat they are saying. The first when we are when we are consecrated, we will have the milk. Day to day we will increase our knowledge by learning, by self study. So when we are learning, that is the one we will get the knowledge what his plan. So adudha Bible is like a old fiddle, old things on which we are learning the new things, which is making us to be in the part of the divine plan. So we can be the one of the member in that. When we have the knowledge in our brain, we are sticking to it. That is my understood, brother. Oh. Yes, sister. Very good. Thank you, sister. Next year சொல்றீங்களா? நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? ஸோ இதில் சொல்ல வர காரியம் என்னன்னு பார்க்குறோன்னா, நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ கிடைச்சது போதும் அப்படின்னு திருப்தியிலே இருந்துட்டோம்னா அது பிரச்சனை, சரிங்களா? அப்போ
சீர்திருத்த காலத்தில் நிறைய தவறான போதனைகளை திருத்தி கொண்டு வந்தாங்க. அதுவே போதும் அப்படின்ட்டு நிறைய இருந்துட்டதுனால அவங்களுக்குள்ள சத்தியம் வளரல. ஸோ ஜலப்பிரளயம் வருது வருது வருதுன்னு பைபிளில் சில விஷயங்கள் சொன்ன தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்களும் அதையே நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. நோவா காலத்து சத்தியம் தான். அப்போ அந்தந்த காலத்துக்கு வேண்டிய ஒரு வெளிச்சம் வந்து நல்லா அங்கே வந்துட்டு இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பைபிள் வந்து ஒரு வீணை மாதிரி, நம்ம நினைச்ச மாதிரி ராகத்தை அதில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு காரியம் நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சொந்த வெறுப்புக்கு தகுந்தாற் போல வசனங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏசாயா 28:13 சொன்ன மாதிரி, அவர்கள் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடும்படும்படிக்கும். இல்லைங்களா? இந்த வசனம் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்கு இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்கே பார்த்தோம். பட் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, வெளிச்சம் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா இன்னும் தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிட்டே வரும். கரெக்டுங்களா? இப்போ ரசல் பிரதர் காலத்தில் அவர் எழுதின காரியங்கள் நிறைய இருந்துச்சு. அதனுடைய விளக்கங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ நிறைய புரிஞ்சுட்டு வந்திருந்தாலும் இன்னும் அவர் எழுதாத காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. இல்லைங்களா? அதை கூட இப்போ என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், அது சகோதரர்கள் நிறைய எடுத்து அந்த தெய்வீக திட்டத்தோடு ஒத்து வச்சு அங்கே பார்க்குறத பார்க்கணும். ஸோ நாம் எப்போதும் இந்த வெளிச்சத்துக்காக இயங்கி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு குருட்டாட்டத்தில் அங்கே இருக்கக்கூடாது மற்றவர்களை போல அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம கற்றுக்கிட்டது பத்தவே பத்தாது. எவ்வளோதான் இப்போ கற்றுருக்குறோம் அப்படின்னாலும் பத்தவே பத்தாது. அதில் கற்றுக்க வேண்டிய காரியங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு நமக்கு இந்த களஞ்சியம்ங்கிறது விசுவாச வீட்டாருக்கு பழையதும் புதியதுமான ஏற்ற கால ஆகாரத்தை குறைவில்லாமல் தந்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ குறைவே இல்லை. நாம் எவ்வளோதான் படித்தாலும் என்ன இல்லை, அதுக்கு குறைவே கிடையாது அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த ஒரு அதிகார பகுதியில் இந்த ஒரு வார்த்தைகள்ல அங்கே சொல்லப்பட்டிருக்குது. வேறு யாராவது இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுக்க முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லாட்டி இரவங்கீதம் படிக்கலாம். யாருக்காவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம், இல்லை வேறு யாராவது இதில் குறித்து அநேக காரியங்கள் சொல்லணும்னா கூட சொல்லலாம். பிரதர் ஒரு பாயிண்ட் எஸ் ப்ளீஸ். எஸ். அதாவது கொஸ்டின்ல கொடுத்திருக்கபடி வந்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத், அதாவது யுகங்களை பற்றின சத்தியங்கள் என்ற சொற்றொடர்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பிரதர் நமக்கு வந்து டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸே டோட்டலா கொடுத்திருக்காரு. ஸோ யுகங்களை பற்றின சத்தியங்கள் அப்படின்னா ஒரு யுகத்திற்கும், அதாவது இப்ப வந்து நமக்கு ஆரம்பத்துல வந்து யூத யுகம் சுவிசேஷ யுகத்துல இருந்து நமக்கு ஒரு யுகங்கள்ல வந்து ஒரு காலங்கள்ல ஒரு சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சத்தியங்களை புரிந்து கொண்டா மட்டும்தான் அதிக தீர்க்க தரிசன வசனங்களை வந்து நீங்க கவனித்து பாருங்க அதிகமா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியே அந்த வசனங்களை வந்து கரெக்டா சொல்லக்கூடிய உத்தமமுள்ள விவேகமான ஊழியக்காரன் யாவன் அப்படின்னும் நமக்கு இதுல விளக்குறாங்க. சோ அந்த சரியான காலத்துல சரியான சத்தியத்தை பெற்றுக்கொண்டது அந்த யுகத்துல, இப்ப நம்ம இருக்க இந்த யுகத்துல சுவிசேஷ யுகத்துக்கு முடிவுல சரியான கால சத்தியங்களை பெற்றுக்கொள்வதுதான் இந்த சொற்றொடரினுடைய சரியான புரிந்து கொள்ளுதலா இருக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். எஸ் சிஸ்டர், கரெக்ட். ஓகே, குட் பாயிண்ட். வேற யாரும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு மனோஜ், ஓவர் டு யூ. தேங்க்யூ பிரதர். எஸ். இப்படிப்பட்ட மேன்மேலும் சத்த வச்சுகள் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நன்றிகள் நிறைவேற்றோம். இப்போ வந்து நம்ம இறைவன் இணையத்தங்கள் பார்க்கலாம். அது படிக்க முடியும். சகோதரி ஸ்னேகா படிக்க முடியுமா? எஸ் சிஸ்டர். முடிவு ஜெபத்தில் வழிநடக்கும் சகோதரன் ஆண்டோனி நம்ம அனைவரும் அன்போட. ஆதலால் நீங்கள் இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 29ஆம் தேதி
ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திய பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகமம் 20:7-8. இதன் பொருள் என்னவெனில், நீங்கள் உங்களை தேவனுக்காக பிரத்யேகப்படுத்துங்கள். நீங்கள் தேவனை பிரதானப்படுத்தும் பொழுது உங்களை தேவன் பிரதானப்படுத்துவார். நாம் நம்மை அர்ப்பணித்தால் நம்மை அவர் புனிதப்படுத்துவார். நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை அங்கீகரித்து தம்முடையவர்களாக ஏற்றுக்கொள்கிறார். தமக்கென்று ஏற்றுக்கொண்ட பின் அதற்கு அச்சாரமாக பரிசுத்த ஆவியை பொழிகிறார். ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுகின்றோம். அப்பொழுது புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய நோக்கம் உருவாவதை உணர்கிறோம். இப்படிப்பட்ட வகுப்பாரை குறித்து அப்போஸ்தலராகிய பவுல், இது தேவனுடைய சித்தம். தேவன் உங்களை குறித்து கொண்டதினால் பரிசுத்தமாக்குகிறார். யாரை குறித்து அழைக்கின்றார்களோ அவர்கள் ஏற்புடையவர்களான போது அவர்களை பிரதிஷ்டைக்குட்படுத்தி தம்முடைய பணிக்கென்று அவர்களை நியமிக்கின்றார். நாம் அவருக்குரியவர்களாகி அவருடைய பணியை தொடர்வோமாக. ரீப்ரின்ஸ் ரெஃபரன்ஸ் 5877 Thank you for that. நம்ம யாவரும் பரம்பரையாக ஜெபம் செய்வோம். மகாவனதில் வாசமாயிருந்து பூமி மக்களை கண்ணோக்கி பார்த்து நித்திய மொழி எடுத்துக்கிற நம் ஒன்றான மீதனகி நம்பின் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக உங்களுடைய ஒரே பேரக்குமாரன் இயேசு நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்க எல்லா சகோதரர்களையும் காத்தோன மேலான குரலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கு நம்ம இந்த யுகங்களை பற்றின தெய்வீக திட்டத்தை பற்றி படித்த பாடத்திலான இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக எங்கள் ரட்சகர் மீட்பு இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென்.